அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி இந்தியாவிலேயே அதிக அளவு மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை அப்படின்னு சொல்லலாம். தீபாவளி அப்படிங்கிறது பட்டாசு, இனிப்புகள் மற்றும் கொண்டாட்டங்களை பற்றியது மட்டும் கிடையாது. இந்த பண்டிகை நாள் ஜோதிட ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த நாளில் பல கிரக மாற்றங்கள் நிகழுதுங்க. இந்த மாற்றங்கள் சில ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்களையும், சில ராசிக்காரர்களுக்கு மோசமான பலன்களையும் தரப்போகிறது. தீபாவளி ஜோதிட கணிப்புகளின்படி இந்த வருட தீபாவளி சில ராசிக்காரர்களுக்கு அவர்களின் வாழ்க்கையை மாற்ற போகும் ஒரு நாளாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த தீபாவளிக்கு பிறகு அவர்களினுடைய வாழ்க்கையில பல நேர்மறையான மாற்றங்களையும் மகத்தான அதிர்ஷ்டத்தையும் வழங்க போகிறது. இந்த பதிவில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அதிலும் குறிப்பாக இந்த 5 ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நாம முதல் ராசியாக பார்க்க கூடியது மேஷராசி அன்பர்கள். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தீபாவளி கொண்டாட்டத்தை மட்டுமல்லாம அங்கீகாரத்தையும் கொண்டு வரப்போகிறது அப்படின்னே சொல்லலாம். வரப்போகிற கிரக நிலைகள் நிதி ஆதாயங்களையும் தொழில்முறை வெற்றியையும் குறிக்குங்க. வியாபாரம் அல்லது தலைமை பதவிகளில் இருக்கிறவங்க பாராட்டுக்களை பெறலாம். அப்படி இல்லைனா முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளையும் பெறலாம். சமூக ரீதியாக மேஷராசிக்காரர்கள் மகிழ்ச்சியான குடும்ப சூழ்நிலையையும் உற்சாகமான சமூக நிகழ்வுகளையும் அனுபவிக்க போகிறார்கள் அப்படின்னு நான் சொல்லணும். மேஷராசிக்காரர்கள் முதலீடு செய்ய, அப்படி இல்லைனா புதிய முயற்சிகளை தொடங்க இது ஒரு சிறந்த நேரம். ஏன்னா அதிர்ஷ்டமும் உறுதியும் அவர்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் தங்களுக்கு நற்பலன்களும் அனுகூலங்களும் கிடைக்க மிகப்பெரிய அளவில் வாய்ப்பாக இந்த தீபாவளி பண்டிகை தங்களுக்கு அமையப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்கள் இந்த வருடம் திருப்தியான மற்றும் ஸ்திரத்தன்மை நிறைந்த தீபாவளியை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். இந்த தீபாவளியின் போது குடும்ப பிணைப்புகள் வலுவடையும், உறவுகளில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும், நிதி ரீதியாக எதிர்பாராத லாபங்கள் ஏற்படலாம். குறிப்பாக சேமிப்பு, அப்படி இல்லைன்னா நீண்ட கால முதலீடுகள் மூலமாக பொருளாதார நிலையை வலிமையாக்கி கொள்ளலாம். ரிஷபராசிக்காரர்கள் இந்த தீபாவளி காலத்தில் சுய பாதுகாப்பு மற்றும் தனிப்பட்ட நல் வாழ்க்கையில் கவனத்தை செலுத்த அறிவுறுத்தப்படுறாங்க. வீடுகளை அலங்கரிக்கிறதும் அன்புக்குரியவர்களை வரவேற்பதும் அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது. இந்த நேரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகைகளில் அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தீபாவளி அமையப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத பல மாற்றங்கள், நற்பலன்கள் தங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறதுங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்வாதாரம் சற்று மேன்மை உற்றதாகவே இருக்க பெறும் அப்படின்னே சொல்லலாம். நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக எதிர்பார்க்காத பல நல்ல மாற்றங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் அனுபவிக்க போகிறீங்க. தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள், அதாவது விரும்பிய இடமாற்றம் கிடைக்கலாம். சம்பள உயர்வு, ப்ரமோஷன், சலுகைகள், பதவி உயர்வு போன்ற பல விஷயங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. தங்களுடைய திறமை உங்களுடைய உத்தியோகத்தில் வெளிப்படுவதன் காரணமாக அதீத நன்மைகள் தங்களுக்கு கிடைக்கப்பெறும். பாராட்டுக்கள், புகழ், அந்தஸ்து போன்றவை கிடைக்கப்பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மிதுனம். மிதுன ராசிக்காரர்கள் ஆற்றல் மற்றும் நம்பிக்கை நிறைந்த தீபாவளியை இந்த காலகட்டத்தில் அனுபவிக்க போகிறாங்க. அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா குரு மற்றும் சுக்கிரனினுடைய கிரக மாற்றங்கள் தங்களின் தொடர்பு மற்றும் படைப்பாற்றலுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இது புதிய உறவுகளை உருவாக்க, கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள, அப்படி இல்லைன்னா படைப்பு திட்டங்களை தொடங்குவதற்கு சரியான நேரமாகவே இருக்கும். அதே நேரம் பயணங்கள், அப்படி இல்லைன்னா சமூக ஈடுபாடுகள் மகிழ்ச்சியையும் புதிய நண்பர்களையும் கொண்டு வரக்கூடும். காதல் உறவுகளை தேடுபவர்களுக்கு இந்த தீபாவளி அர்த்தமுள்ள உறவுகளை தேடித்தரும். கூடுதல் வருமானம் அல்லது போனஸுக்கான வாய்ப்புகளுடன் அவர்களின் நிதிநிலை தற்போது வலுப்பெற பெறப்போகிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரம் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது.
அதே நேரம் தங்களுடைய வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை நீங்கள் இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம். இந்த தீபாவளி பண்டிகையானது தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அற்புதத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரப்போகிறது. குடும்பத்தில் இருப்பவர்கள் தங்கள் சொல்படி கேட்பது மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளுக்காக நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்து செய்வீங்க. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள், மின் சாதன பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பம் ரீதியாகவும் சரி அல்லது உத்தியோகம் ரீதியாகவும் சரி எதிர்பார்த்த பல நல்ல பலன்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் அடைய போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் தொழில் வியாபாரம் மிகச் சிறப்பாகவே நடக்கும். நீங்கள் இந்த நேரத்தில் புதிதாக ஒரு தொழில் தொடங்கவும் ஆரம்பிக்கலாம். கூட்டாக தொழில் செய்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல நேரமாகவும் நற்பலன்கள் வாரி வழங்கக்கூடிய வகையிலையும் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி சிம்மம். சிம்ம ராசிக்காரர்கள் அங்கீகாரம், செழிப்பு மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த தீபாவளியை அனுபவிக்க போகிறாங்க. வியாபாரத்தில் வளர்ச்சி மற்றும் அங்கீகாரம் போன்றவை அவர்களை தேடி வரும். இது பதவி உயர்வுகள் அப்படி இல்லைனா திட்டங்களை வெற்றிகரமாக முடிப்பதற்கு சாதகமான நேரமாகவே இருக்க பெறப்போகிறது. குடும்ப வாழ்க்கை இணக்கமாகவே இருக்கும். மேலும் கொண்டாட்டங்கள் பிரம்மாண்டமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். தீபாவளியின் போது செய்யக்கூடிய தொண்டுகள் கர்ம பலன்களையும் மன திருப்தியையும் தருவதால் சிம்மராசிக்காரர்கள் தாராள மனப்பான்மையுடன் இருக்க அறிவுறுத்தப்படுறாங்க, ஊக்குவிக்கப்படுறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நிலைப்பாடுகளில் நீங்கள் எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அன்புக்கும் அரவணைப்புக்கும் குறைவில்லாத ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. மேலும் இந்த காலகட்டம் பல்வேறு வகைகளில் தங்களுக்கு அனுகூலங்களை ஏற்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்களையும் தங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிறது. உத்தியோகம் ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, குடும்பம் ரீதியாக அனைத்து நற்பலன்களையும் அடைவீங்க அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது சந்தோஷத்திற்கும் உற்சாகத்திற்கும் குறைவில்லாத ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் பயணங்கள் அப்படி இல்லைன்னா சமூக ஈடுபாடுகள் மூலமாக தங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுவதோடு மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. மொத்தத்தில் இந்த காலம் பல வகையில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அடுத்து பார்க்க போகிற ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தீபாவளி சாகசம், மகிழ்ச்சி மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியை கொண்டு வர காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கிரகங்களினுடைய மாற்றங்கள், பயண வாய்ப்புகள், அது மட்டும் இல்லாமல் கற்கக்கூடிய அனுபவங்கள், எல்லைகளை விரிவுபடுத்தக்கூடிய சமூக தொடர்புகளுக்கு குறிக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலம் பல வகையில் அனுகூலங்களை ஏற்படுத்தவிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நிதி ஸ்திரத்தன்மை, தொழில்முறை முன்னேற்றங்களும் நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். இது முதலீடுகளை திட்டமிட அப்படி இல்லைன்னா புதிய முயற்சியை தொடங்க ஒரு சிறந்த நேரமாகவே இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் நம்பிக்கையையும் படைப்பாற்றலையும் வளர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த பண்டிகை காலம் மறக்க முடியாத அனுபவங்கள் மற்றும் நேர்மறையான மாற்றங்களையும் அவர்களுக்கு பரிசளிக்க போகக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கவிருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகைகளில் நீங்கள் எதிர்பார்த்த சில முக்கிய விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல மாற்றங்களை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். மேலும் பார்க்கும் பொழுது வெளிநாட்டு தொடர்பு உடைய அனைத்து விஷயங்களும் தங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். அதே மாதிரி தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் தங்களுக்கு இருக்க பெற போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் பார்த்திங்கன்னா உறவுகளில் மகிழ்ச்சி நிறைந்திருக்குங்க. பொருளாதார ரீதியாக எதிர்பாராத ரெட்டிப்பு லாபங்கள் உண்டாக பெறுவீங்க. இதன் காரணமாக தங்களுடைய சேமிப்பு அதிகரிக்க செய்யுங்க. நீண்ட கால முதலீடுகள் மூலமாக பண வருவாய் அதிகமாகவே இருக்கும். எதிர்பாராத இடத்துல இருந்து பணவரவு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. மொத்தத்தில் தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிற
இருக்கிறது மிக பெரிய அளவில் யோகத்தை தரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும்.